இன்றைய செய்திகள். தமிழக அரசின் 18 முக்கிய அறிவிப்புகள். வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. RBI ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என அறிவித்துள்ளது. இதனால் வீட்டு மற்றும் வாகன கடன் வட்டி விகிதங்கள் மாறாது. +2 விடைத்தாள் நகல். தேர்வு விடைத்தாள் நகல் கோரிய மாணவர்கள் ஜூன் 16ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான இணையதள விவரங்கள் அரசு தேர்வு இயக்கத்தால் வெளியிடப்பட்டுள்ளன. ரயில் போக்குவரத்தில் மாற்றம். தண்டவாள மேம்பாட்டு பணிகளால் சில ரயில்கள் மாற்றுப்பாதையிலும் தாமதமாகவும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறை அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். தனியார் பள்ளிகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தவிர்க்க வேண்டும். பொதுப்பணித்துறை புதிய நடைமுறை. பொதுப்பணித்துறையில் இனி எந்த பணிகளுக்கும் கமிஷன் கொடுக்க தேவையில்லை. ஒப்பந்ததாரர்கள் பயமின்றி பணியாற்றலாம். டீசல் பயன்பாடு. டீசலுடன் ஐசோபியூட்டனால் கலக்கும் விதிமுறை விரைவில் நடைமுறைக்கு வரும் என மத்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு பிணைய பத்திரங்கள். 2500 கோடி ரூபாய் மதிப்பிலான தமிழக அரசு பிணைய பத்திரங்கள் ஜூன் 9ஆம் தேதி ஏலமிடப்படும். புதிய சட்டப்பேரவை செயலாளர். சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக சாந்தி அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். நிதி ஆயோக் கூட்டம். ஜூன் 11ஆம் தேதி டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் பங்கேற்கிறார். சுகாதாரத்துறை எச்சரிக்கை. பிரசவ கால இறப்புகளை குறைக்க தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும். விதிகளை பின்பற்றாத அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவை கூடுகிறது. தமிழக சட்டப்பேரவை ஜூன் 18ஆம் தேதி வியாழக்கிழமை கூடுகிறது. ஆளுநர் உரையுடன் தொடங்கும் இந்த நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும். டாஸ்மாக் கடைகள் மூடல். பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வானிலை எச்சரிக்கை. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. உணவு திட்ட ஒப்பந்தம். காலை உணவு திட்டத்தின் ஒப்பந்த காலம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.